பாருங்க காம்பு எப்படி இருக்குண்ணா? அருமையா இருக்கும். நல்லெண்ணெய் பை இதெல்லாம் ஃபுல் பை வைக்கும் போதெல்லாம் 1.5 லட்சம் கரல் மாடு உட்காந்து கேட்பாங்க. பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா பிரதர்? நல்லா நரம்பு தரலாம் பாருங்க, அருமையா பின் சுருக்கு காட்டுங்க. மாடு தான். மட்டி எப்படி இருக்கு? மட்டிலாம் ஜம்மு நீ கட்டுறோம் பாருங்க. எப்படி 10 டீத்து பேவிடா வச்சிருக்கலாம். குணத்தெல்லாம் பாருங்க, குழந்தை மாதிரி தான் இருந்தா. நரம் மட்டும் எப்படி பாருங்கண்ணா? ஜம்முன்னு இருக்கு, நரம்பு ஜம்முன்னு காம்பர்ஸ் அருமையான ஒரு சார். வணக்கம் பிரதர். வணக்கண்ணா. நம்ம முகரி சொல்லுங்க. நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஒரு 500 மீட்டர் தூரத்தில் நான் பண்ண அமைஞ்சிருக்கேண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் அருள் டைரி ஃபார்ம்னா. நமக்கு அடுத்த லெவல் வந்தீங்கன்னாலும் 25லேருந்து 30 மாட்டு கம்மி இல்லாத இருக்குண்ணா. என்ன விதமான மாடுகள் இருக்கும்? இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் இருக்கு, ஜெர்சி இருக்குண்ணா. ஓகே. ஜெர்சி கிராஸ்ல இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ்ல மொத்தம் ஒரு 25 மாடு இந்த வாரம் வந்துருக்குண்ணா. 25 மாடு. ஆமா, எல்லாம் வெயிட் மாடு, செலெக்ஷன் மாடு மட்டும் தான் நம்மள்ட்ட வரும். ஓகே. எல்லாம் சின்ன சின்ன மாடு, இழப்பாக மாடு வரும். எல்லாம் வெயிட் மாடு, தோரணையான மாடு தான், ஹெவி சைஸ் மாடு, பிரீட் மாடு தான் வரும். என்ன விலையிலேருந்து என்ன விலைக்கு பிரதர்? நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ஆல 70 ரூபாயிலேருந்து 120 வரைக்கும் நம்மள்ட்ட மாடு வரும். 120 வரைக்கும் மாடு இருக்கு அதுதானே? ஆமாண்ணா. சரி, ஓகே. பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பிறவியில மோட்டி டைப்பான மாடுனா. நல்லா பாருங்க, நல்லா கூரா இருக்கும் பாருங்க, கொண்ட கூரா மாதிரி இருக்கணும். நல்லா காதெல்லாம் முடி அருமையா இருக்கும். சுத்தம் செவலம் மாடுனா, பியூர் செவலங்கிறது இது. நல்லா மடி செட்டு, நல்லா காம்பரிசிலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அடி பல்லு 6 பல்லு, 6 பல்லு ஹெவி சைஸ் மாடுனா. அதெல்லாம் மட்டி எப்படி இருக்குண்ணா? அருமையா இருந்தால பண்ணையில இருந்தா 30 லிட்டர் சதுவு சாதாரணமா கறக்கூடிய மாடுனா. அவ்வளவு சரியான தோரணையான மாடுனா, சரியான வெயிட் மாடுனா. நைஸ் மாடு, நைஸ் தோல் மாடு அப்படிதானே? நைஸ் தோல், காம்பு இடவல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மிஷினுக்கு கை கறிக்காக பீச பிடிக்க அருமையா இருக்கணும். வெயிட்டான மாடு, நல்ல தோரணையான மாடுனா. இதெல்லாம் குழந்தைங்க பெண்கள் யார் வேணாலும் பீச பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். குணத்துல நல்லா இருக்கு அப்படிதானே? தங்கமான குணம், தொட்டி தீனி எதை போட்டா நல்லா சாப்பிட பிடிக்க அருமையா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த வித பிரச்சனையும் இல்லைண்ணா. எந்த பிரச்சனையும். எல்லாம் பியூர் ஜெர்சி, ஒரிஜினல் ஜெர்சி, நம்பர் 1 குவாலிட்டி பிரீட். ஓகே ஓகே பிரதர். ஓகே. பாருங்க குணத்தெல்லாம் நீர் காட்டுறோம் பாருங்க எப்படின்னு பாருங்க. பாருங்க காம்பு எப்படி இருக்குண்ணா? அருமையா இருக்கும். நல்லெண்ணெய் பை இதெல்லாம் ஃபுல் பை வைக்கும் போதெல்லாம் 1.5 லட்சம் கரல் மாடு உட்காந்து எல்லாம் கேட்பாங்க. பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா பிரதர்? நல்லா நரம்பு தரலாம் பாருங்க, அருமையா. பின் சுருக்கு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். சுருக்கும் பாருங்க. இந்த இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா பிரதர்? இவ்வளவு சுருக்கு வச்சுனா மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை இருக்குண்ணா. அளவுக்கு பை வரணும். அதெல்லாம் கறவை எவ்வளவு பிரதர் வரும் இதெல்லாம்? நான் இந்த நல்லா தீவிட்டு அந்த 25 லிட்டர் சதுவு சாதாரணமா கறக்கும். சர்வ சாதாரணமா இருக்கும் அப்படிதானே? காட்டு மேட்ச்ல இருந்தாலும் 25 பண்ணைக்கெல்லாம் போனா 30 லிட்டர் சதுவு சாதாரணமா சர்வ சாதாரணமா கறக்கூடிய மாடு. நல்ல ஒரு தோரணையான ஹெவி சைஸ் மாடு அப்படிதானே? சைஸ் பண்ணலாம். இல்ல போட்டோல போகதா நேர்ல பாக்கணும். நேர்ல பார்த்தா அந்த மாடோட தோரணை தெரியும் அப்படிதானே? மாடு நல்லா தோரணையா இருக்கு. வீடியோல பார்த்தா நேர்ல நல்லா பார்க்கணும், அப்பதான் மாடு நல்லா தெரியும், தோரணையா இருக்கும். ஹெவி வீடியோ பார்க்கும்போது சின்னதா கூட தெரியலாம். ஆனா நேர்ல பார்த்தா ஹெவி சைஸ் மாடு. இதெல்லாம் ரெட்டை முதுகு மாடு, கால்சியம் பற்றாக்குறை எதுவுமே வராது. வெயில் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு இதெல்லாம். நம்ம அடுத்ததான் நம்ம பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பிரீட் மாடுங்கன்னா. ஒரு தோரணையான மாடு, ஹெவி சைஸ் மாடு. அது கிராஸா இருந்தாலும் மாடு ஹெவி சைஸ் மாடு. நல்ல குணத்துல அருமையான குணம். நெத்தியில பாருங்க அழகான வெள்ளை, லேசா கருப்பு இருக்கு, அதிகமா வெள்ளை கலர் இருக்கணும். நல்ல வெயிட் மாடு, ரெட்டை முதுகு மாடு. 4 காலும் பாரு நல்லா ஊக்கமா தான் இருக்கும். மடி செட்ல அருமையா இருக்கும். இதை வந்து சதுரக்கட்டு போய் ஆம் படிம்பாங்க, வெளியே தெரியாது, வெளியே தெரியாது அப்படிதானே? கறவை 20க்கு மேலதானே கறவை வரும். ஓகே பிரதர். நல்ல தோரணையான மாடு, நல்ல வெயிட் மாடுனா. ரெட்டை முதுகு மாடு, வெயிலு மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. ஹெச்எஃப் மாடுனா வெயிலுக்கு தாங்காதும்பாங்க. இது ஹெச்எஃப்ல கிராஸ் பிரீட் மாடு. வெயிலு மழை பண்ணி இழப்பு இருக்காதுன்னா துளி கூட இழப்பு எடுக்காது அந்த மாதிரிலாம். ஓகே பிரதர். பாரு நேரம் மணி இப்ப 2 மணி எப்படி வெயில் இருக்குது பாருங்க. நல்ல பை செட் வரும். காம்பு நல்லா கருங்காம. இந்த மாதிரி கருங்காம கறக்கும் சொல்லுங்க உண்மையா? இந்த மாதிரி கருங்காம நல்லா கறக்கணும். தீனி கொடுக்கணும் எந்த மாடா இருந்தாலும். தீனி கொடுத்தாதான் கரை வரும், தீனி கொடுக்கலாம் கரை வரும். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. குணமானத்துல அருமையான மாதிரி, நல்லா கருங்காம்பு, நீளமான காம்பு, நல்லா நீளமான காம்பு. மிஷின் நல்லாரும், கை கரைக்கு நடக்கலாம். ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம். எல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு, எல்லா கிளையும் நல்லா தாங்கக்கூடிய மாடு. வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு, எந்த பிரச்சனையும் வராது. பல்லு 6ஆம் பல்லு வந்து கடமுழப்பா இருக்குது. நல்லா வெயிட் மாடுனா. வெயிட் நம்ம அடுத்ததான் பாக்குற மாடு செவல உள்ள பேட்ச் மாடுங்கண்ணா. நல்லா கிளி கொம்பு, சுழி சுத்தமான மாடு. பல்லு 4 பல்லுனா 2ஆம் நீத்து. 4 பல்லு ஹெவி சைஸ்ல இருக்குது. நல்லா உடம்பு கணத்தெல்லாம் பாரு, ரெட்டை முதுகு மாடு. நல்ல பை செட்டு, காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, ரோஸ் காம்பு. பீஸ் பிடிக்க அருமையா இருக்கு. கண்ணு 1 வாரத்துக்குள்ளாரே கண்ணு போட்டுருந்தோம். ஓகே பிரதர். நல்ல பை செட்டு 20 லிட்டர் கறவை வரணும். 20 கலர் கூட கலர், அந்த கலர் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர்னா அதெல்லாம். நல்ல வெயிட் மாடு, தோரணையான மாடுனா. கால்சியம் பற்றாக்குறை எது வராது. வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு இதெல்லாம். காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு இருக்கும். நல்ல குணமானத்துல அருமையான மாடு. கால்சியம் பற்றாக்குறைக்கு பயப்பட தேவையில்லை. இந்த மாடு பயப்பட தேவையில்லாம். கால் எப்படி இருக்குன்னா பிரதர்? 4 கால் நல்லா கட்டக்கால், 2 கால் அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடுனா. ஓகே ஓகே பிரதர். நல்ல வெயிட் இருக்குன்னா. ஆமா, 2 காலையும் பாரு அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு. வெயில மேஞ்சிட்டு இருந்த மாடு தான். மட்டி எப்படி இருக்கு? மட்டிலாம் ஜம்மு இருக்குன்னா குணமானத்துல நீ கட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. குணமானத்துல அரியாப்பள்ளி கூட பால் பீச்சிக்கலாம். அங்க பாருங்க நல்ல ரோஸ் காம்பு, அருமையா ஜம்முன்னு இருக்குண்ணா. மாடு நல்லா தோரணையான மாடுனா. ஓகே ஓகே ஓகே. பல்லு 4 பல்லு தான், 2ஆம் நீத்து. இன்னும் 6 பல்லு கடமலை பல்லா. இன்னும் மொரட்டு மாடா வரணும் அதெல்லாம். மொரட்டு மாடா வரும், பெரிய சைஸா வரும்னா. ஹெவி சைஸ் மாடா வரணும் அதெல்லாம். நல்ல கலர் பேச்சு, அருமையா கலருக்கே மாடு வாங்கிட்டு போவாங்க எல்லாரும். இந்த மாடு தான் பார்த்து போறாங்க. வேலைப்படியாது இருக்கு இந்த மாடு. ஓகே பிரதர். இந்த பிரீட் மாடுனா இதான். நல்லா செவல வெள்ளை பேச்சு, நல்ல கிளி கொம்பு. நெத்தியில ஒரு அழகான வெள்ளை, நடுமுதுல ஒரே சுழி தான், ராஜா சுழி. நல்ல கிளி கொம்பு மாடு. நல்லா உடசல் மாடுனா. செவல கருப்பு வெள்ளை 3 கலர் கலந்துருக்கும். ஃபேட் டெஸ்ட்னா பயப்பட தேவையில்லாம். கால்சியம் பற்றாக்குறை எது இந்த மாட்டில் வராது.
நல்லா பை செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க 20 லிட்டர் சதுசாரமா கறக்குற மண்ணா எப்படி இருக்குண்ணே? மட்டி ஜம்முன்னு இருக்கணும். ஓகே ஓகே ப்ரோ. நல்லா காம்பு வருஷம் காம்பு நல்லா பூங்காம்பு பீச பிடிக்க அருமையா இருக்கும். டைட் வராது காம்பு. லேடிஸ் குழந்தைங்க யாராலும் பீச பிடிக்க அருமையா இருக்கும். வயசானவங்க மாட்டை மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா. ஓகே ஓகே. கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்காதுண்ணே. 6 பல்லு 2 நீத்து கிடையாது. 2 கிடையாது 6 பல்லு. அடுத்து அந்த மாடு நல்லா வளருமோ? இன்னும் அடுத்த போத்துல என்ன மாடு நல்லா தீவிடுது. நல்லா கொஞ்சம் ஒரு அடி உயரம் வரும். நல்லா நீளப்பாலம் வரும். மாடு நீளப்பாலம் வரும். நல்லா மடி செட்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும். நரம் மட்டும் எப்படி இருக்குண்ணே? அருமையா இருக்கும். குணத்துல நீர் கட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி தான் குணம் பண்ணதில்ல. இங்க பாருங்க ரோஸ் காம்பு பிரதர். நல்ல மடி செட் நரம் தரலாம் பாருங்க. அடி நரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்குண்ணே. பின்சுரு காட்டுங்க பாருங்க. என்ன இவ்வளவு மட்டி வச்சா மாடு சரியான கறவை வரணும். 20 லிட்டர் சதுசாரமா கறக்கும். 20 மேலதான் கறக்கும். 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். எஸ்னா பேட் எல்லாம் பயப்படாத தலை. எஸ்னா பேட் கால்சியம் பற்றாக்குறை எதுவும் வராது. வெயிலும். அடுத்து நான் பாக்குற மாடு வந்து ஹெச்எஃப் மாடுனா. ஹெச்எஃப்ல ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு. நல்லா கிளி கொம்பு லட்சணமான மூஞ்சி நெத்தியில் அழகான ஒரு சின்னதா ஒரு வேலை. நல்ல ஹெவி சைஸ் மாடுனா நல்ல உடசல் மாடு. இந்த மாடு இப்போ என் ஹைட் இருக்கு பாருங்க. 6ஆம் பல்ல இருந்து கடை முளைப்பு இந்த மாடு. 2ஆம் நீத்து மாடு. 20 லிட்டருக்கு மேலதானே கறவை வரும். கால்சியம் பற்றாக்குறை எது வராது. தொட்டி தீனிக்கு அருமையா இருக்கும். மூக்கோட்டு தான் தொட்டிலாம் குடிக்கும். எதை போட நல்லா சாப்பிட பிடிக்க அருமையா இருக்கும். நல்லா கால் ஹைட்டு நல்லா உடம்புக்கான உடசலான உடம்பு மண்ணா. ஓகே பிரதர். நல்லா பை செட் வரும். நல்லா மாட்டுல தோரணையான மண்ணா. ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம். ஓகே ஓகே. ரோஸ் காம் பட்டன் காம்னா ரோஸும் கருப்பும் கலந்துருக்கும். பட்டன் காம்னா? ஆமாண்ணா. மட்டி எப்படி இருக்குண்ணா? மட்டிலாம் ஜம்முன்னு இருக்குண்ணா. நல்லா என்ன பை ஃபுல்லா எப்படி இருக்குண்ணா? அருமையான 8 நாள்ல இருந்து ஒரு 10 நாள் ஆகணும் கண்டு போறதுக்கு. கண்டு போட எவ்வளவு நாள் ஆகும்? 10 நாள். மாடு பண்ணைக்கு நல்லா இருக்குமா சம்சாரிக்கு நல்லா இருக்குமா? சம்சாரிக்கு நல்லா இருக்கும். பண்ணைக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்படிதானே? ரொம்ப பெஸ்டா இருக்கும். மாடு ஹெவி சைஸ் மாடுனா. நல்ல ஹெவி சைஸான மாடு. நல்லா ரெட்டை முது மாடு. நல்லா இது மாடு பிரதர். 2ஆம் நீத்துனா. 2ஆம் நீத்து. நம்மள்ட்ட எப்பயுமே 2ஆம் நீத்து மாடு மட்டும் தான் வரும். தலையீத்து மாடு வராது. 3ஆம் நீத்து மாடு நல்லா வெயிட் மாடா இருந்தா 3ஆம் நீத்து மாடு வரும்னா. ஓகே ஓகே. யார் கேட்டா வாங்கி கொடுப்பீங்க? கேட்டா வாங்கி கொடுப்போம். நல்லா 2ஆம் நீத்து மாடு தான் வாங்கினா. நல்லா அதிக 2ஆம் நீத்து மாடு தானா. ஓகே பிரதர். ஓகே பிரதர். இந்த மாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் பிரதர் நம்ம? இதெல்லாம் 10 கண்ணு பயப்பட வச்சுக்கலாம். நல்லா தீனி கொடுத்தா. ஓ 10 கண்ணு வச்சுக்கலாம்னா? 10 கண்ணுக்கு பயப்பட வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடம்பு குறையாத 10 கண்ணு தாராளமா போடும். எப்படி இருக்குண்ணா? நீவி காட்டுங்க பாருங்க. குணத்தெல்லாம் பாருங்க. மாட்டி எப்படி இருக்குண்ணா? மட்டிலாம் ஜம்முன்னு இருக்கணும். நல்ல காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க அருமையா இருக்கும். நல்ல பட்டன் காம்பு. பட்டன் காம்பு சுருக்கலாம் பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா? நல்ல பை ஃபுல் பை வரணும். அதெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு பைக்கு நல்லா வெயிட் மாடு. அதெல்லாம் நல்ல தோரணையான மாடு. ஹெச்எஃப்ல ஜெர்சி பிரீட் கலந்த மாடு. அடுத்ததான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் சிந்து டைப் மிக்ஸ் ஆன மாடுனா. நல்ல கிளி கொம்பு வெள்ளை கொம்பு நெத்தியில் சுழியை விட நடுமுறை ராஜா சுழி ஒரே சொல்லி தானா. நல்ல வெயிட் மாடு ஹெவி சைஸ் மாடுனா. மாட்டை பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. வீடியோல இந்த மாடு ஜம்முன்னு இருக்கும். நல்லா மொரட்டு ஜீவனா. 2ஆம் நீத்து 6 சரியான மாடு. சரியான ஹெவி சைஸ் மாடுனா. ஃபேட் டேஸ்னா பயப்படாதால வெயில் மழை பனி நல்லா தாங்கக்கூடிய மாடுனா. 25 லிட்டர் சது சாதாரணமாக கறக்கூடிய மாடு. எண்ணெய் விட்டா எண்ணெய் வண்டி அப்படி மாடுனாலாம். நல்ல வெயிட் மாடு. ஆமாண்ணா. ஜம்முன்னு வளர்த்துருக்காங்கண்ணா. அருமையா வளர்த்திருக்காங்கண்ணா. அதெல்லாம் நல்லா கறக்கணும். அந்த மாதிரி மாதிரிலாம் கறவை செம்ம கறவை. எத்தனை நீத்து மாடு பிரதர்? 2ஆம் நீத்து மாடுனா. 2ஆம் நீத்து மாடு. இந்த மாதிரி மாதிரிலாம் கறவை எடுத்தனா ஹெச்எஃப் மாடுலாம் தோத்து போயிடும். கறவை இந்த மாதிரி மாடு வீட்டுலாம் ஜெர்சி மாடு தோத்துருவோண்ணே. ஆமாண்ணா. ஜெர்சி சிந்து டைப் கலந்த மாடு. நல்லா வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு பாருங்க. ஏன் ஹைட்டே இருக்கு அந்த மாடு. நல்ல வெயிட்ண்ணே. நல்லா முது பாருங்க. ரெட்டை முது எப்படி இருக்கு பாருங்க மாடு. ஒரு மலம் தாண்டி இருக்குண்ணே. ஆமாண்ணா. உங்க ஹைட் இருக்குண்ணே பிரதர்? ஏன் ஹைட் இருக்கு பாருங்க. சுருக்கு பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணே. ஜம்முன்னு இருக்குண்ணா. பாருங்க நல்ல சூப்பர். நல்ல பை செட் நல்ல மடி நரம்புட்ட இருக்குண்ணே. அடி நல்லா பயங்கரமா இருக்கு பாருங்க. சுருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணே. நல்லா சுருக்கு ஃபுல்லா இருக்குது. மட்டிய ஹெவி சைஸ் மாடு. நடக்க முடியாதோ. 6 பல் நல்லா மடி வெளிய கிடந்தாதான் பை வைக்கும். யானை மாதிரி தானே இது மாடு. எப்படி இருக்குண்ணே? நட்டைய பாருங்க எவ்வளவு தோண. செம்பூத்து மரம் நெத்தியில் ஒரு அழகான நல்ல கிளி கொம்புனா. நெத்தியில் ஒரு நடுவு ராஜா சொல்லி ஒரே சொல்லிதான். நல்ல வெயிட்டான மண். ஹைட்டு வெயிட் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்ல ரோஸ் வளப்புல மாடு அப்படிதானே வளர்த்திருக்காங்க அந்த மாட்டெல்லாம். கறவை 20 லிட்டருக்கு மேல தானே கறவை வரும். பல்லு 6ஆம் பல்லு கடம் வளப்பா இருக்குது. பட்டன் காம்பு ரோஸும் கருப்பும் கலந்துருக்கணும். நல்ல வெயிட் மாடு. செம்புத்து வரனால பால் எஸ்னா ஃபேட்டுக்கு பயப்பட தேவைலாம். ஓகே பிரதர். எஸ்னா ஃபேட்டுலாம் பயப்பட தேவை. நல்லா கறக்கும். இந்த மாதிரி மாடு அந்த கறவை வரணும். நல்லா ஜம்முன்னு கறக்கும்ண்ணே. ஜம்மு நல்லா வெயிட் மாடு. தோரணையான மாடுனா. மட்டி எப்படி இருக்குண்ணா? மடி நல்லா ரோஸ் பண்ணி நல்லா பை வைக்கணும். ரோஸ் மடினா 15 நாள்ல இருந்து ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கலாம். வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. அதெல்லாம் ஓகே ஓகே. எல்லா கிளையும் நல்லா தாங்க. மாடு தோரணையான மாடு. ஹெவி சைஸ் மாடு. இதெல்லாம் ஹெவி சைஸான மாடு. சுழி சுத்தமா குணமரத்துல நீ காட்டுற பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே ஓகே காட்டுங்க. உருவம் தான் பெரிய உருவம். குணத்துல குழந்த மாதிரி தானங்க பாருங்க. நரம்புட்ட எப்படி இருக்குண்ணா? நரம்புட்டலாம் அருமையா இருக்கு பாருங்கடா. டபுள் சைடுமே இருக்கும். நல்லா காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. ரோஸ் காம்பு நல்ல பட்டன் ரோஸும் கருப்பு கலந்து நல்லா தரமான மாடு. நான் பின் சுருக்கலாம் பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. மட்டி எப்படி இருக்குண்ணா? ஃபுல்லா பை வரணும். இந்த பிறப்புறுப்பு வந்து கண்டிங்கன்னா பயப்பட தேவையில்ல. எந்த பயப்பட தேவையில்ல. லூசா தான் இருக்கு. நல்ல தொலத்தொலன்னு இருக்கு. நல்லா பாருங்க. வெயிட் மாடு. ஹெவி சைஸ் மாடு. நடை எப்படி இருக்கு? கம்பீரமா நடக்கணும். நடக்கணும். வெயிட் மாடு. அதெல்லாம் வெயிட் மாடு. மாடு பார்த்தீங்கன்னா சிவல செம்புத்து கருப்பு 3 கலர் கலந்த மாடுனா. நல்ல கிளி கொம்பு நல்ல லட்சணமான மூஞ்சி. சின்ன குட்டை மூஞ்சினா ஜெர்சி பிரீடு மாடுனா. அதெல்லாம் ஜெர்சிலயும் சிந்து டைம் கொஞ்சம் கலந்த மாடு. நல்ல வெயிட் மாடுனா. சதர மடிக்கிறவங்க உடம்பு காண பாருங்க. அப்படி இருக்குண்ணே. முன்கணம் பின்கணம் சரி நல்ல பை செட்டு ஃபுல்லா வரும். 20 லிட்டர் கறவை வரணும். ஓகே ஓகே. நல்ல தரமான ஹெவி சைஸ் மாடு. இதெல்லாம்
என்ன விட்டா எண்ணெய் வடிஞ்சிரும் எண்ணெய் விட்டா எண்ணெய் வடி அப்படி மாடு இந்த மாதிரி செலக்ஷன் மாடு மட்டும் தான் நம்ம பண்ணையில எப்பயுமே இருக்கும். ஓகே ஓகே. நல்ல லேசா இருக்கும், நல்ல ஹெவி சைஸ் மாடு, நல்ல பை காலு காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க தோரணையான மாடு, நல்ல ஒரு முகலட்சணமான மாடு தானே. லட்சணமான மாடுனா கலர் 3 கலர், ஃபேட் டெஸ்ட் பயப்பட தேவையில்ல, கால்சியம் பற்றாக்குறை எதுவும் வராது, வெயிலும் மழை பனி நல்லா தாங்கக்கூடிய மாடு, எல்லா கிளைமேட் எல்லா கிளைமேட் போனாலும் தாங்கினா எதை போட்டாலும் சாப்பிட பிடிக்க அருமையா இருக்கும். கவலைப்பட தேவையில்ல அப்படிதானே. எஸ்னா பேடெல்லாம் பயப்பட தேவையில்ல அந்த மாட்டுலாம். ஓகே ஓகே. தீவன தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாடலாம் நல்ல நீளமான மிஷின் நல்லா இருக்கும், கை கறி நல்லா இருக்கும், சுருக்குலாம் பாருங்க. ஓகே ஓகே. செம்ம பை அடி நேரமா ஜம்முன்னு இருக்கணும். ஓகே ப்ரோ. பின் சுருக்கும் பாருங்க, ரெட்டை முடியோ, ரெட்டை வரி மடி பாருங்க, ரெட்டை வரி மடி இது மாதிரி இருந்தா கரெக்ட் நல்லா பாருங்க. ஃபுல் பை வச்சா பயங்கரமா இருக்கும் பிரதர். 20 லிட்டருக்கு மேல சம்சாரி நல்லா இருக்கும், பண்ணைக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படிதானே. தரமான மாடுனா. ஓகே. நம்ம அடுத்ததா பாக்குற மாதிரி வந்து செவலையில ரெட் சிந்தி மிக்ஸ் ஆன மண்ணா, நல்ல கிளி கொம்பு நெத்தில ஒரு நடுவர் ராஜா சொல்லி ஒரே சொல்லி தான், நல்ல வெயிட்டான மண்ணா, மின்கணமும் பின்கணமும் சரி சரி. மடி செட்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும், மடி செட்டு காம்பு வருஷம் பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு நல்ல வெயிட் மண்ணாகலாம். ஓகே ஓகே பிரதர். வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு, எதை போட்டாலும் நல்லா சாப்பிட பிடிக்க அருமையா இருக்கும். தொட்டி தீனிக்கு மண்ணாதி மண்ணை நல்லா சுத்த சேவலாம். அந்த மாதிரி ஃபேட் ஆச்சுன்னா பயப்படவே தேவையில்ல. ஓகே. நல்ல காம்பு வருஷம் நீள பழம் பாருங்க அருமையா இருக்கும், அடிக்கு ஒரு காம்பு தானே இருக்கும். ஓகே. தரமான மாடு. இந்த மாதிரி மாடுலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அருமையான மண்ணா, குணமானத்தை நீவே காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நரம் போட்டங்க நல்லா இருக்குண்ணே, அருமையா இருக்கணும். அடிச்சு விடாம பயந்துக்குது. இன்னைக்கு அந்த மாடுனா கொஞ்சம் மிளித்து நிக்குது, குணமானது அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். பைசா காம்பு காட்டுங்க எப்படி இருக்குன்னு நீ காட்டுற பாருங்க. நாங்க பாருங்க காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு இருக்கும், நல்லா நம்ம பை ஃபுல்லா லோடு வைக்கும். உள்ள பை வைக்கணும் பாருங்க. பின் சுருக்கம் எழுதி காட்டுற பாருங்க, இந்த அளவு சுருக்கு சுருக்கு பூரா வச்சுனா 20 லிட்டருக்கு மேல தான கறவை வரும். கறவை 20 லிட்டர் மேல வரும். 20 லிட்டருக்கு மேல தான் ஃபேட் நல்லா இருக்கும்ண்ணே. ஃபேட் நம்ம எருமை பால் மாதிரி இருக்கு, எருமை பால் மாதிரி இருக்கும் அப்படிதானே. நல்ல 4 ஹச்ச மாடு இந்த ஒரு மாடே போதும், ஜம்முன்னு இருக்கும். ஃபேட் நம்மள எடுத்து கொடுக்கணும். ஓகே ஓகே. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அடுத்ததா பார்க்குற மாடு வந்து மொட்டை சின்ன சின்ன கொம்பு. அந்த மாட்டுல நல்ல ஒரு சந்தன புள்ள கலர், நல்ல நீளமான மாடுனா, நல்லா குட்டை மூஞ்சி அழகான மாடு, நல்ல பை செட்டுலாம் பாருங்க 20 லிட்டருக்கு மேலதான் கறவை வரும். இந்த மாடும் நல்ல உடசல் மாடுனா. ஓகே பிரதர். நைஸ் தோல் மாடு, வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு, தொட்டி தீனிக்கு அருமையா இருக்கும், எதை போட சாப்பிடுறது குடிக்கிறது நல்ல மாடு. பெண்கள் குழந்தைங்க யாராவது பீஸ் படி நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே பிரதர். கண்ணு பார்த்து ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கணும். நல்ல பை செட்டு ஃபுல்லா வரும், ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல உடசல் மாடு, முடி எடுக்கணும் பிரதர். ஜெர்சி மாடு பார்த்தா இந்த மாதிரி காது நல்லா முடி வரணும். ஜெர்சி சுத்தமான பிரீட் மாடு, கொம்பு சின்ன சின்ன கொம்பு, லட்சணமான கொம்பு. ஓகே பிரதர். நல்ல மடி சுரக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு, பின்னாடி பாருங்க சுரக்கம். தூரி எப்படி பிரதர் இருக்கு? தூரில அருமையா இருக்கும். இந்த மாதிரி மிஷின் நல்லா இருக்குமா, கை கரைக்கு நல்லா இருக்குமா? எல்லாம் கையிலே பீசலாம், நல்லா இருக்கும். கையிலே பீசலாம், நல்லா இருக்கும். கையிலே பீசலாம். மடியை காட்டுங்க பாருங்க, நரமோட்டை விட்டுருக்குண்ணா பிரதர். நல்லா அங்க பாருங்க, மடிலாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும். அப்ப நம்ம அடுத்ததா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுனா, செவலை கருப்பு வெள்ளை 3 கலர் கலந்த மாடு, நல்லா கிளி கொம்பு, நெத்தியில ஒரு சொல்லி நடுமா ராஜா சொல்லி ஒரே சொல்லி, நல்லா வெயிட் மாடு. அந்த மாதிரிலாம் பாருங்க எத்தனை சொட்டு மாடு பாருங்க, இதெல்லாம் நேரில் பார்த்தா ஜம்முன்னு தெரியும். ரெட்டை குறுக்கு மாடு, வெயிட்டான மாடு. ஆமாண்ணா. நல்ல பை செட்லாம் பாருங்க, சதர் ரோஸ் மடினா, நல்லா கறக்க பிடிக்க அருமையா இருக்கும். பெண்கள் குழந்தைங்க யாரெல்லாம் பீச பிடிக்க அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. தரமான ஹெவி சைஸ் மாடுனா. ஓகே. எஸ்ன ஃபேட் நல்லா இருக்கும். எஸ்ன ஃபேட் எல்லாம் பயப்பட தேவையில்ல. காம்பு இடவெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு இருக்கும், அப்படியே அடிக்கு ஒரு காம்பு இருக்கு. எவ்வளவு இடைவெளி இருக்குன்னா பிரதர்? நல்ல இடைவெளி. இடைவெளி இருந்தா தான் நமக்கு பால் கறக்க பிரச்சனை இருக்காதுண்ணே. ஆமாண்ணா, இடைவெளி தான் நம்ம 2 கையிலும் பீசலாம், காம்பு கை இடிக்காத பீசலாம். ஓகே ஓகே. நல்லா கறக்கணும். இந்த மாதிரி சதர் கட்டு பைக்கள் நல்லா கரை வரும், நல்ல குணமானத்துல அருமையான மாடுனா, எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனை இருக்குண்ணே. ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம், நல்லா நீடிச்சு கறக்கூடிய மாடு எடுத்தானே. நீடிச்சு கறக்க 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு. 25 லிட்டர் கறவை இன்னும் 15 நாள் கண்டு போடுறதுக்கு. எல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு தானே. எந்த கிளைமேட் போனாலும் தாங்கணும். இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தாங்கல எந்த மாடுமே தாங்காது. ஓகே ஓகே. அருமையா இருக்கு பாருங்க, குணமானது பாருங்க. அடி எவ்வளவு தூரம் இருக்குன்னா பிரதர்? அடிவத்துல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் தானே பை வரும். நரம்பு இருக்குலாம் பாருங்க, அடி நரம்புலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பைப் மாதிரி பயங்கரமா இருக்குண்ணா. பாருங்க சுருக்கு பாருங்க, ரெட்டை வரி மடியோ, ரெட்டை வரி மடி. நல்லா நம்ம பை செட்ல சுருக்குலாம் பாருங்க, அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா மட்டி எப்படின்னா பிரதர்? ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம். ஒண்ணுமே செய்ய முடியாது பிரதர். குழந்தை மாதிரி தான் அந்த மாடு, நல்ல வெயிட் மாடு, தோரணையான மாடு, பல்லு கடை முளப்பா இருக்குண்ணா. கட்ட முளப்பா இருக்கு. நம்ம அடுத்ததா பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா சுத்த ஒரு செவலையும் பிஸ்கட் கலந்த மாடுனா, நல்ல கிளி கொம்பு நெத்தில ஒரு நடுமர் ராஜா சொல்லி ஒரே சொல்லிதான். இந்த மாதிரி ஜெர்சி கொஞ்சம் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடுனா, வெயில் மழை பனிக்கு எதுக்கும் பயப்படவே தேவையில்ல. ஃபேட் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி நல்ல மடி செட்டு ஃபுல்லா வரும். கரை வந்து ஒரு 17 லிட்டர் கரை வரணும். எப்படி இருக்குண்ணே? நல்லா ஆம மடி மாடுனா. ஓகே ஓகே பிரதர். ஆம மடி மாடு கரை 17 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல. மடி நல்ல மாடு, நல்ல ஒரு தோரணையான மாடு, ஹெவி சைஸ் மாடு, நல்லா குறுங்கால, நல்லா உடம்பு பயங்கரமான உடம்புனா, எண்ணெய் விட்டா எண்ணெய் வடி அப்படி காலு தூணு மாதிரி இருக்குண்ணா பிரதர். ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு தூணு மாதிரி தானே இருக்கும். நல்லா கட்டை காலு, எந்த கிளைமேட்டுக்கு போனாலும் பயப்பட தேவையில்ல. மாடு ஜம்முன்னு இருக்கும். ஓகே ஓகே பிரதர். குணமானத்துல அருமையா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருக்குது. குணமானத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. தரமான மாடு, ரொம்ப சாதுவான மாடு தானே. சாதுவான மாடு, எந்த பிரச்சனையும் இல்லை.
ஓகே ஓகே. பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பீஸ் பிடிக்க அருமையா இருக்கும். நல்லா பை ஃபுல்லா வரும். ஃபுல்லா வரும் என்ன பிரதர்? ஃபுல்லா வரும், எந்த பிரச்சனையும் அரை கிடையாது. பை தான் வச்சிருக்கோ? இப்பதான் மடியை இப்பதான் மடி வர ஸ்டார்டிங். இன்னொரு 15 நாள் ஆகும். நல்லா டைம் எடுக்கும். நல்லா பை செட் ஃபுல்லா வரணும். அப்ப நம்ம அடுத்ததா பாக்குற மாடு வந்து ஹெச்எஃப்ல பிரீட் மண்ணு, அழகு மண்ணு. அந்த மாடு நல்லா வெள்ளை பால் கொம்பு மாடு, கிளி கொம்பாடு, சின்ன சின்ன கொம்பு, சுழி சுத்தமான மாடு. ஓகே. நல்லா வெயிட் மாடு. எண்ணெய் விட்டா எண்ணெய் வாட்டி உடம்ப பாருங்க எப்படி பாருங்க. வெயிட்டான மாடுனே. பலவ மாதிரி தான் இருக்கும் உடம்பு. முன்கணும் பின்கணும் சரி சரி இருக்கு. அந்த மாடு அதிகம் பால் கறக்க வாங்குறாங்களா இல்ல அழகு கோசரமே அந்த மாடு அனுப்பி கட்டுவாங்க. கட்டு தரல வீட்டுல கட்டினா அவ்வளவு தோரணை இருக்கு. வீட்டுல கட்டினாலும் ஜம்மு நீங்க நிறமா இருக்கும். கட்டுத்தரே நிறமா இருக்குண்ணா. நல்ல பை செட்டு சதர் கட்டு பை சதர் போய் காம்பெல்லாம் போறனால ஊசி காம்பு. ஊசி காம்பு பீஸ் பிடிக்க அருமையா இருக்கும். கருங்காமனா பிரதர்? கருங்காமனா ஊசி காம்பு. நல்லா பீசது நல்லா இருக்கும். தூரி நல்லா இருக்குமா பிரதர்? தூரிலாம் பயப்பட தேவையில்ல. அந்த காம்பு பொறுத்தவரைக்கும் தூரி டைட் வராது. பீசது நல்லா இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. எதை போட்டாலும் தீனி தண்ணி சாப்பிட பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. கச்சப் மாடு காட்டு மேய்ச்சலுக்கு பயப்பட தேவையில்லைண்ணே. இதெல்லாம் எந்த பயப்பட தேவையில்ல. குழந்தை மாதிரி தானா. எதை போட்டாலும் சாப்பிட பிடிக்க நல்லா இருக்கும். கட்டுத்தல கட்டா லட்சணமா கட்டுத்தரே நிறமா இருக்கணும். ஓகே ஓகே. தூங்கி இந்த மாட்டை பார்த்தா போதும். லட்சணமா இருக்குண்ணே. லட்சணமான மாடு. மடி கால்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. முன்கணும் கால் எப்படி இருக்குண்ணே? ஊக்கமான கால். தூணு மாதிரி தான் இருக்கும் கால்லாம். ஓகே ஓகே. எந்த பிரச்சனையும். இப்ப நம்ம பாக்குற மாடு ஜெர்சியில் நல்லா கிளி கொம்பு மாடுனா ஒரே சொத்த சேவர மூஞ்சில் லேசா கருப்பு சுழி சுத்தமான மாடு. இப்போ வவுத்துல இருக்குது 2ஆம் நீதி மாடுனா நல்லா இன்னும் பை செட்டு ஃபுல்லா ஒரு 8 நாள்ல இருந்து ஒரு 10 நாள் நான் கறக்க ஒரு 15 லிட்டர் பயப்பட தேவையில்லாம். நல்லா குறுங்கால் மாடு சம்சாரிக்கு ஏற்ற மாடுனா அது. பண்ணைக்கோட சம்சாரிக்கு போனா நல்லா கறக்கும். ஓகே பிரதர். ஒரு கடை வாங்கி மாடு வாங்குறாங்கன்னா கடன் கட்டக்கூடிய மாடு. அந்த மாடு நல்லா குறுங்கால் மாடு. நல்லா தூரிலே நல்லா இருக்கு பிரதர். பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி மாடு காம்பு ரொம்ப சாப்பிட்டா இருக்கும். அந்த மாடுலாம் குணவளத்திலும் நல்லா இருக்கு. குணத்தெல்லாம் அருமையா இருக்கு. எதை போட்டாலும் சாப்பிட பிடிக்க அருமையா இருக்கும். கால்சியம் பண்றாங்களா எதுவும் வராது. வெயிலும் மழை பண்ணிக்கலாம் தாங்கக்கூடிய மாடுனா. ஓகே ஓகே. நல்ல காம்பு மாடு. நல்ல சாதுவான மண்ணலாம். ஓகே பிரதர். நல்ல அடி நேரம்லாம் பாருங்க அருமையா இருக்கும். நம்ம பை சுருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு. இவ்வளவு சுருக்கு. நான் பின் சுருக்கு காட்டுங்க பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கா? 15 லிட்டருக்கு மேலதான் நம்ம 8 15 சொல்லி கொடுக்கலாம் அந்த மாடு. ஓகே ஓகே பிரதர். தரமான மாடுனா குறுங்கால் மாடு தரமான மாடுனா. சில கிளி கொம்பு மாடுனா நல்ல லட்சணமான மாடு. குட்டை கால்லாம் நல்ல நீளமான மாடு. பாருங்க நீளம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க மாடு. நல்லா மடி செட்டு காம்பரிசில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பை ஃபுல்லா ஒரு நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. எந்த கிளைமேட் போனாலும் தாங்கினா கஷ்டவாளி கூட அந்த மாடு கடன் கட்டக்கூடிய மாடு. இந்த மாடு சூப்பர் மாடுனா. சூப்பர் மாடு. நல்லா கறக்க ஒரு 17 18 கறவை வரணும். தரமா மடியில இருக்க நரம்பட்டங்கள்லாம் எந்த அளவு இருக்குண்ணே? மடி நரம்புலாம் ஜம்முன்னு இருக்கணும். மடி செட்லாம் பாருங்க எப்படி. இந்த மாடு 15 நாள் ஆகும்போது மடி சரி சரி நிக்க பயங்கரமா இருக்குண்ணே. ஆமாண்ணா. காட்டு மேய்ச்சல் ஊந்த மாடு. காட்டு மேய்ச்சல் சம்சாரி அருமையான மாடு. அந்த மாதிரிலாம் பாருங்க. குணத்தை காட்டுங்க எப்படி பாப்போம். பாருங்க மடி நரம்புலாம் பாருங்க எப்படி போகுது பாருங்க. நரம்பு தர எப்படி இருக்குண்ணே? நல்லா அருமையா காம்பெல்லாம் ரோஸ் காம்பு. ஒவ்வொரு காம்பு கிட்டே ஜம்முன்னு இருக்குண்ணே. ஜம்முன்னு இருக்கணும். அடி நேரம்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கும். ஓகே ஓகே பிரதர். பின் சுருக்கு காட்டுங்க. பின் சுருக்குலாம் பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குனா பிரதர்? அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இந்த சுருக்கு பை வச்சனா வால் இருக்கு இவ்வளவு இருக்குனா. நல்லா கொட்டி வரலாம். கறவை வந்து ஒரு 18 லிட்டர் பயப்படாத தேவலாம். சூப்பர் மாடுனா. மாடு எந்த இப்ப நம்ம பாக்குற மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி கொம்பு சந்தனபுரம்னு சொல்லுவாங்க. பிஸ்கட்லன்னு சொல்லுவாங்கன்னா நல்ல வெயிட் மாடுனா. கறவை 22 23 லிட்டர் கறவை வர மாடு. நான் 15 நாள் 20 நாள் அவன டெலிவரி வரதுக்கு. ஓகே. நல்ல பை செட் வரும் மாடு. நல்லா ரெட்டை கொருக்கு மாடு. வெயிட் மாடு. தோரணையான மாடு. பை செட் கலர் நல்ல வெயிட்டான மாடு. கலரு நல்ல வெயிட். இந்த மாடு கலரு வெயிட் காசு வாங்கிட்டு போவானா. ஓகே. மூஞ்சி லட்சணத்துல அருமையான மாடு. தோரணையான மாடு. ஹெவி சைஸ் மண். அதெல்லாம் மல்டி செட்ல நரம்பு தரல எப்படி இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்கும். சூப்பர் மாடு. தொட்டி குடிக்க மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் அருமையான உகந்த மண். எந்த பிரச்சனையும் கிடையாது. கால் எப்படி இருக்கு? தூணு மாதிரி இருக்கு. நல்ல ஊக்கமான கால். நல்லா ஊக்கமா தான் நடக்கணும். கால்சியம் பண்றது எதுவும் வராது அந்த மாட்டுல. ஓகே ஓகே. நல்லா மடி செட்டா நீர் கட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. குணத்தை காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க. குணமானத்தை பாருங்க. நரம் மூட்டங்கள் எப்படி இருக்குண்ணே? நல்ல நரம்புல அருமையா இருக்கு பாருங்க. காம்பர்சி பாருங்க. அடி நரம்பும் மடியில இருக்க நரம் மூட்டங்கள். நரம் மடி செட்ல இருக்கு. அப்பதான் கரை வரும். அடி நரம்பு ஜம் பைப் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. பின் சுருக்கு காட்டுங்க பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குனா பிரதர்? பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குனா? நல்ல பை ஃபுல்லா வரணும் அதெல்லாம். ஓகே ஓகே பிரதர். 22 லிட்டர் கார ரெட்டை வரி மடி. ரெட்டை வரி மடினா? ரெட்டை வரி மடி மாடுதா. ரெட்டை இருக்கு. நல்ல பை செட் ஃபுல்லா வரணும். வெயிட் பண்ணா. ஓகே பிரதர். காட்டு மேய்ச்சல் கொந்த மாடனா? காட்டு மேய்ச்சலுக்கு இந்த மாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் பிரதர் நம்ம? இன்னும் பயப்படா 6 எழுத்து போடணும். 6 எழுத்துக்கு பயப்படா போடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. தரமா. நம்ம அடுத்ததா பாக்குற மாடு வந்து ஜெர்சில ஒரு மோடி டைப்பான மாடுனா. நல்ல சுத்தமான ஜெர்சி மாடு. நல்ல சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிஸ்கட் கலர்ல வெள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த மாடு. தரமான மண்ணு. சதுர கட்டு போய் மடி ஆம் மடி மாதிரினா. நல்ல கரை வரும். காம்பு 4 காம்பு ரோஸ் காம்பு. கறக்கு பிடிக்க அருமையா இருக்கு. மிஷின் நல்லா இருக்கும். கை கரைக்கு நல்லா இருக்கும். சுழி சுத்தமான மண்ணா. பெண்கள் குழந்தைங்க யாரும் பீஸ் பிடிக்க அருமையா இருக்கு. கண்ணு போறது நான் ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கலாம். நல்ல பை ஃபுல் பை வரும். ஓகே ஓகே. பல்ல 6ஆம் பல்ல வந்து கடை முளப்பா இருக்குன்னா குணமனத்துல அருமையான மாடு. தொட்டி தீனிக்கு எல்லாத்தையும் எல்லாரும் கால்சியம் மட்டும் இது வராது. எசன பேட் நல்லா இருக்கும். எசன பேட் பயப்படாத. வெயிலும் சுட்ட கொம்பா இல்ல சுட்ட கொம்பு. அது சுட்ட கொம்பு. சுட்ட கொம்பு. ஓகே. நல்லா பாருங்க. குணத்தெல்லாம் பாருங்க அருமையா இருக்கும். குழந்தை மாதிரி தாங்க பாருங்க. காம்பு என்ன நீளம் இருக்குண்ணே? நல்ல நீளம் நாங்க பாருங்க. ரோஸ் காம்பு. பீஸ் பிடிக்க அருமை. நல்ல பை ஃபுல்லா இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணே.
கரை ஒரு 18 லிட்டர் பயப்படுத்தாங்க பாருங்க. 18 லிட்டர் கரெக்ட். நல்ல பைசெடு மாடு, நல்லா அருமையான மண்ணா. ஓகே ஓகே. மாடு இது மாதிரி முட்டும் பிடிக்கலாம், பயப்பட தேவை. மாடு யாரும் பிடிக்கலாம். காட்டு மேய்ச்சலுக்கு வந்த மாடு. காட்டு மேய்ச்சல அந்த மாடு தான் பண்ணலாம். நம்ம அடுத்ததா பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி HF மிக்ஸ் ஆன மாடுனா, நல்ல கிளி கொம்பு, நல்ல நெத்தியில் வச்சு நடுமுறை ஒரே ராஜா சொல்லிதானா. இன்னைக்கு காலைல தானே HF பேட்ச்ல பொட்டக்கன்னு போட்டிருக்கணும். ஓகே ஓகே. நல்ல கரை வந்து ஒரு 25 லிட்டர் கரை வரக்கூடிய மண்ணா. சீம்பால் காலில் ஒரு 10 லிட்டர் பால் இருக்கு வந்தது. இன்னைக்கு விடிகாலம் தான் கண்டு போட்டு உறுப்பு நல்லபடியா போட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. தரமான ஹெவி சைஸ் மண்ணா. நல்ல மாடு, எலும்பு கணம், தரமான மாடு. காம்பு வருஷம் பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு இருக்கும், அருமையா இருக்கும். மட்டி நிற மட்டை எப்படி இருக்குன்னா மட்டிலாம் ஜம்முன்னு இருக்கணும். காலையெல்லாம் பார்த்தா மடி அசந்து போய் நிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மடி அப்ப இருந்தது. தரமான மாடுனா. ஓகே பிரதர். வெயில் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. இன்னைக்கு கண்ணு போட்டா மாடு கொஞ்சம் டல்லா இருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. தரமான மாடு. தொட்டி தீனிக்கு பயப்பட தேவையில்ல. சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. நல்ல பைசெட் தரமான மாடு. ஓகே ஓகே பிரதர். 10 ஈத்துக்கு பயப்பட வச்சிடலாம். வனத்தெல்லாம் பாருங்க, குழந்தை மாதிரி தான் இருந்தா. நிற மட்டை எப்படி பாருங்கண்ணா. ஜம்முன்னு இருக்கணும். நரமும் ஜம்முன்னு காம்பு வருஷம் அருமையான வருஷம். அருமையான வருஷம். எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்ணு HFல பேட்ச்ல பொட்டக்கன்னு போட்டுருக்கணும். ஓகே பிரதர். ஓகே. தரமான மாடு. ஓகே.